ஹலோ! ஹேப்பி கார்டனிங். வெல்கம் டூ ஆர்கே குக்கரி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம உழைச்ச உழைப்புக்கு ஒரு 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 அங்கீகாரம், ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா? அதோட சந்தோஷத்த தான் உங்களோட பகிர போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன். அதாவது அப்படியே இப்போ வந்து சம்மர் சீசன்னால் காய் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஆ ஒரு முன்னாடிலாம் ஒரு 2 நாள் விட்டு காய் பறிப்போம். இப்போ வந்து ஒரு 1 வீக் கூட ஆயிடுது. அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி அடிக்குதுங்க. பயங்கரமா கொளுத்துது. இப்பவே இப்படின்னா, இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குது. ஏப்ரல், மேலலாம் வந்து வச்சு செய்யும் போல நம்மள. ஸோ, அதனால எல்லாரும் ஹைட்ரேட்டடா இருங்க. நல்ல குக்கும்பர் அந்த மாரி தண்ணி காய், தர்பூசணி ஸோ, அதெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்ல தான் போயிட்டுருக்கும். ஸோ, அதெல்லாம் வந்து நல்லா குடிங்க. ப்ளஸ் கார்டனில வந்து முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் மெலன், குக்கும்பர் இந்த மாரி காயெல்லாம் வந்து போடுங்க. நான் போட்டிருக்கேனே, அது வருதா இல்லையான்றது தெரியல. ஸோ, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் சீடெல்லாம் வெளியில வந்துட்டுருக்குறாங்க. ஸோ, அந்த மாதிரி நல்லா ஹைட்ரேஷன் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா? அப்படிதான் ஒரு சந்தோஷம். என்னென்னா, முன்னாடியெல்லாம் வந்து ஒரு வீடியோ போட்டோம்னா எவ்வளோடா வியூஸ் போயிருதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போலாம் வந்து ஒரு வீடியோ போட்டால் அசால்ட்டாக ஒரு 1000 வியூஸாக தான் என்னோடய சேனலில் வந்து போயிடுது. ஸோ 12,000 சப்ஸ்கிரைபர் வேறு வச்சுருக்கோம். அது 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 வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பிங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா, அதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் மேலே மேலே போனா தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஐயோ! இன்னும் பண்ணணும் பண்ணணும் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ, அப்படி நான் பண்ணுனது தான் இந்த கார்டன். இந்த கார்டன் எதுக்காக பண்ணுனேன்றது உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஒரு மனசு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், இன்னொன்று வந்து நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா நம்ம வீட்டுக்கு அப்படின்ற ஒரு 2 டபுள் மைண்டடாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ, நம்மளுக்கு அப்படியே என்விரான்மெண்ட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சிருச்சு. அந்த மண்ணு, ஸோ இங்கே இருக்க கிளைமேட்டு, ஸோ அதெல்லாம் வந்து சேர்ந்து வந்தது தான் இந்த கார்டன். இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது ஒன்று சொதப்புனா கூட நம்ம டவுன் ஆகிட்ருப்போம். அதனால வந்து நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேங்க. ஒரு மண் எடுத்துகிட்டு வர்றதுனாலும் சரி, என் ஹஸ்பண்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து கார்டனை வந்து டெய்லி மெயின்டைன் பண்ணால் தான் உண்டு. டெய்லி அவனுக்கு வந்து மண் கிளறி விடணும். அந்த எந்த செடியாவது ஏதாவது போயிருக்குதா, நம்ம குழந்தைய வந்து பிறந்த குழந்தைய எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணினா தான் அவன் வந்து ரிசல்ட் நமக்கு சூப்பராக தருவான். சில பேர் சொல்லுவாங்க மெயின்டனே தேவையில்லை இதுக்கெலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, சில செடிங்கள்லாம் இந்த ரோட்டில் வந்து அப்படியே காட்டு வாக்கில் வளர்கிற செடிங்க வேணால் இருக்கும். நம்மளாம் எடுத்துகிட்டு வந்து பராமரிக்கிற செடிங்க வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால் நல்லா மெயின்டைன் பண்ணால் சூப்பரான ரிசல்ட்டு, கஷ்டப்பட்டதுக்கு நம்ம பலனை கண்டிப்பாக அனுபவிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ என்னோடய எம்ப்டியான ஒரு பேஸ்கெட் வந்து எப்படி ஃபுல்லாகி போகுதுன்னு சொல்லிட்டு நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பாருங்கள். சில்லி செடி பாருங்கள். சூப்பராகவே வந்து நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து கரெக்டாக அந்த சம்மர் சீசனில் சில்லி வந்து பயங்கரமாக நம்மளுக்கு வந்து காய் தருவான். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா, மிடில்ல வந்து நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் அந்த லீஃபெல்லாம் வந்து உதிர்த்து விட்டிங்கன்னா திரும்ப க்ரோ ஆகி சூப்பராக வருவான். நெக்ஸ்ட்டு கொத்தவரங்காயும் இது வந்து சீசன் தான். ஒரு 3 க்ரோ பேக்கில் வந்து கீழே வந்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 க்ரோ பேக்கு கீழே 2 கிரவுண்ட் கார்டனில் 2 செடி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இவன் வந்து புதுசு வந்து சூப்பராக வந்துட்டுருக்கான். இவன் பழசு 2, 3 காய் தந்துட்டான். பட் ஆனால் கொத்தவரங்காய் வந்து ஒரு செடியிலே வந்து அவ்வளோ, இதை வந்து கிளஸ்டர்ட் பீன்ஸு சொல்லுவாங்க. இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க கார்டன் போட்டிருக்காங்க. கிரவுண்ட் கார்டன் தான். அவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் அப்படியே அடிச்சு பிடிச்சி வந்துட்டுருக்காங்க. எனக்கு பார்க்குறதுக்கே அப்படி இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம க்ரோ பேக்கில் வளர்க்கறதுனால அப்படி இருக்கானோ அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ வந்து அவங்க 2 கொத்தவரங்காய் இருந்தாங்க. அதே மாதிரி கீழே கிரவுண்ட் கார்டன்லேயே வச்சுட்ருந்தேன்னா, அவனும் வந்து 2, 3 செடி இருந்தானுங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம க்ரோ பேக்குக்கும் கிரவுண்ட் கார்டனுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா? கீழேனா நல்லா மண் வந்து அங்கங்கே பரவி இருக்கும். அவங்களுக்கு தேவையான ஃபுட்டையும் எடுத்துக்கிடுவாங்க. வேரும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கும். ஸோ க்ரோ பேக்லன்றப்போ அது கஷ்டம்தான். அப்படியே அந்த பக்கமாக ஒரு கத்திரிக்காய், அவரைக்காய் வந்து கோழி அவரை. இவன் பாருங்கள், அப்படியே பிடுங்கி போடலான்னு தான் பார்த்தேன். பக்கத்தில் துளிர்த்து வந்தான். எதுக்குடா அவனை பிடுங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அவன் துளிர்த்து இப்போ பாருங்கள் 3 காய் அதில் வச்சுட்ருந்தான். ஸோ இவரை தான் வந்து புதுசாக பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா இவன்ட்டு வந்து நிறைய காய் பிடுங்கணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் அந்த ஆசையில் வந்து அப்பப்போ என்னோடய மயில், இந்த முருகர் வந்து என்னை பிடுங்கி போட்டு போயிடுறாரு. ஏன் தான் அவருக்கு அந்த கோவமோ தெரியலை.
நெக்ஸ்ட்டு வந்து ஆனியனுங்க. ஆனியன் ஆனியன்லாம் செம்ம சூப்பர்வான ஒரு இது. எனக்கு இப்போ தான் தோணுது, இந்த ஆனியன்லாம் வந்து ஹோல்சேலில் பண்ணுறவங்க எவ்வளோ ஒரு லக்கியானவங்கன்னு. மெயின்டெயின் பண்ணுறாங்க, இருந்தாலும் ஒரே ஒரு ஆனியனை வந்து நடவு பண்ணிவிட்டு அதுலேருந்து எத்தனை ஆனியனுங்க. நீங்கள் வந்து நான் வந்து கிரவுண்ட் கார்டனில் இந்த இடத்துல மண் சரியில்லை, இல்லாட்டினா நல்லா சூப்பராகவே மண் சரியில்லைன்றத விட இந்த இடத்துல சரல் இருக்குது, கல்லாக இருக்குது. அதனால அவனால் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த மாதிரி ஆனியன் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜோட தெர்மாக்கோல் ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வந்து தெர்மாக்கோல் பேக் பண்ணி வரும் இல்லையா, அந்த இதில் வந்து நீங்கள் ஆனியன் நடவு பண்ணி வைங்க. செம்ம சூப்பராக நீங்கள் வந்து ஆனியன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க. ஆனியன் மாதிரி ஒரு நல்ல ஒரு இது வந்து வேறு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ஆனியன், ஒரு 2, 3 ஆனியன் வச்சுருப்பேன். ஆனால் இதில் பாருங்கள் எவ்வளோ ஆனியன் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆனியன்லாம் சூப்பரான இது நம்ம இதுக்கு. ஏன்னா ரொம்ப வந்து அது வந்து ரொம்பலாம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். மற்றபடி மற்றவங்க மாதிரியெல்லாம் பூச்சி தாக்குறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிற மாட்டான். நீங்கள் நடவு பண்ணி நல்ல மண் வந்து இருந்துச்சுன்னா சூப்பரான ஒரு இது. நீ பாருங்க, கை நிறைய கொத்து கொத்தாக அப்படியே ஒரு சில இதுதான், அந்த ஆனியன் பல்பு தான் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி நல்லா பெருசாகவே இருந்தாங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு போகிறதுக்கு மண் சரியில்லை. ஃபுல்லாக கல்லாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த வீடு கட்டும்போது வீடை சுற்றிலும் கல்லுங்க. அதனால வந்து ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காய் தந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் அந்த பக்கம் 2 டொமேட்டோ நல்லா பழுத்துட்டு இருந்தானுங்க, அவனுங்களையும். அப்புறம் செர்ரி டொமேட்டோஸ், அந்த டொமேட்டோ வந்து பழுத்து முடிச்சிட்டானுங்க, அவ்வளோதான். அதை நான் அப்படியே தூக்கி எறிஞ்சாச்சு. இப்படி புதுசாக தான் அந்த இடத்துல ஏதாவது போடணும். ஒரு 4, 5 டொமேட்டோ இருந்தானுங்க, அவனுங்களையும் பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செர்ரி டொமேட்டோஸ், அவனுங்களும் அவ்வளோதான் ஹார்வெஸ்டிங் ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. ஏன்னா நிறைய பழம் கொடுத்துட்டானுங்க, பூ எதுவும் வைக்கலை. அவங்களால முடிஞ்சிருச்சு. அவங்களையும் வந்து அப்புறப்படுத்திட்டு வேறு ஏதாவது வந்து நம்ம செடிங்க வந்து போட்டு வைக்கணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த செர்ரி டொமேட்டோவும் நம்மளுக்கு போது எந்த ஒரு செடியுமே எனக்கு வந்து சரி என்னடா வச்சு ஒரு யூஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த செடியுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி போர் அடிச்சிடும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. எப்படியும் வந்து அந்த ஒரு செடி வச்சோம்னா அதுக்கான அந்த இதுக்கு தகுதியான ஒரு காயோ ஒரு பழமோ நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் போயிடுது. ஸோ அதனால் வந்து என்னோடய செடியில் வந்து நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி அதிலேருந்து ஒரு டொமேட்டோவோ, ஒரு குட்டி டொமேட்டோ, ஒரு சில்லியோ கிடச்சிச்சின்னா அது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும். ஸோ நான் வந்து அதை இது பண்ண மாட்டேன். அப்படி தான் வந்து இந்த கார்டனை வந்து கிரியேட் பண்ணி வருவான் அப்படின்னு சொல்லியே அவனை தட்டி கொடுத்து கொண்டு போயிட்டுருக்கிறேன். ஆக்சுவலாக எங்கள் லேஅவுட்டில் இருக்க மண் வந்து சூப்பரான மண்ணுங்க, செம்மண். ஸோ அது ரொம்பலாம் வந்து இது பண்ண தேவையில்லை. ஏன்னா நாங்கள் இருக்கிறதே வந்து ஒரு விவசாய பூமி மாதிரி தான். ஏன்னா பக்கத்துலலாம் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால வந்து மண் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால என்னவோ தெரில, நல்லா வந்துட்டுருக்குது. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்களே, பல் இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொஞ்சம் அமையணும். நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக, பட் ஆனால் கொஞ்சம் ஏதாவது ஒன்று இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லாமல் நம்ம கார்டன் வளர்க்கணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தால் முடியாது இல்லையா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் இண்டிவிஜுவல் வில்லா அந்த மாதிரி கட்டியிருக்கிறவங்களாம் என்னென்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இடம் விட்டு நல்ல மண் கிடச்சிச்சின்னா அதுலலாம் கார்டன் வச்சு கண்டிப்பாக வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் நல்லாவும் இருக்கும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலனை வந்து இந்த மாதிரி காய் மூலமாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. நான் வந்து அவ்வளோ படிச்சிருக்கிறேன், பட் ஆனால் இந்த இயற்கையோட இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இதிலேருந்து தான் இப்படி வர்றானா, இப்படி தான் இருக்கிறானா அப்படின்னு. பட் ஆனால் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான், இருந்தாலும் நம்ம அதை ப்ராக்டிக்கலாக நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம் இல்லையா. சும்மா வந்து நம்ம சயின்ஸ்னால் அந்தந்த ஒரு ஒரு பிளான்ட் எடுத்து இதில் ஸ்டெம்மு, இதில் ரூட்டு இப்படி தான் பார்த்துருப்போம். பட் ஆனால் அந்த 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 இதுவே வந்து நம்ம ரூட் வெஜிடபிள்ஸுன்றது அது டேரெக்டாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹைபிஸ்கஸ் இருந்தார். ஸோ அவரை வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் இருந்தார், அவரையும் பிக் பண்ணிவிட்டு இந்த பக்கெட்டில் தான் போட்டு வச்சுருக்கிறேன்.
பீகாக் வந்து அப்பப்போ வந்து செஞ்சு வச்சுட்டு போயிடுறாரு. ஸோ அப்படியே வந்து உள்ளர நம்ம கார்டன் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் அவரைக்காய் இருந்தாங்க. நல்ல அவரைக்காய் இந்த தடவை வந்து என்னென்னா, முன்னாடிலாம் வந்து சீக்கிரமாகவே பிக் பண்ணிடுவேன் அந்த அவரைக்காயை. இப்போல்லாம் வந்து கொஞ்ச நாள் வந்து வீட்டில் ஒர்க் நடந்துச்சு இல்லையா, அதனால நல்லா விட்டுட்டேன். அதில் ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, அவரைக்காய் வந்து பருப்போடு கட் பண்ணி பொரியல் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் விட்டு வச்சுருந்தா அதில் நல்ல பருப்பு வந்துட்டு இருந்தாங்க. சீடு ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல பருப்பு. ஸோ விட்டு வச்சுருந்தேன், பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தாங்க. நம்ம தான் வந்து சீக்கிரமாகவே பிக் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இப்போ உள்ளரை வந்து நல்ல நீல அவரை சொல்லுவோம் இல்லையா, அந்த அவரை கொஞ்சம் கை நிறைய ஒரே ஒரு செடியிலேருந்து வச்சுருந்தேன், பிக் பண்ணியாச்சு. இவனும் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இவரும் ஒரு 2-3 டைம் நம்மளுக்கு வந்து ஹார்வெஸ்டிங் கொடுத்துட்டாரு. ஸோ எப்போ இவரோட ஹார்வெஸ்டிங் டைம் முடியும்னு தெரியல. நானும் பிக் பண்ணி போடலை. அப்புறம் வந்து முட்டை கத்திரிக்காய் அப்படியே இந்த எக்கை வந்து எக்கோட எக்கவே தான் அப்படியே பிளான்ட்டில் வந்து ஸ்டிக் பண்ணி விட்டால் எப்படி இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே அப்படி ஒரு இது. ஏன்னா மற்ற கத்திரிக்காயோட இந்த கத்திரிக்காய் ரொம்பவே டிஃப்ரென்ஸுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாகவும் இருக்கிறான். அதை டச் பண்ணி பார்க்கவே அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறான் பாருங்கள். ஒரு 2-3 கத்திரிக்காய் இருந்தானுங்க. அவனை பிக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு சீடு அவரைக்காய் சீடு இருந்தான். அவனும் வந்து அப்படியே கீழே பார்த்தா தான் தெரியுது. ஸோ அவரையும் பிக் பண்ணிக்கிட்டு எடுத்தாச்சு. ஒரு 3 சீடு இருந்தாங்க அதில். அவரை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிச்சு. அப்புறமா இந்த பக்கம் கை வைக்க முடியல. ஏன்னா இந்த இப்போ வந்து வெயில் இருக்கிறான் இல்லையா, சன் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, எறும்பெல்லாம் வெளியில் அப்படியே பொதன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பிடுங்குறதுக்கே பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் அவங்க வந்து பக்கெட்டில் வச்சுருக்கோம். அங்கேயும் வந்து அவரைக்காய் நல்லா சூப்பராக இருந்தாங்க. பச்சை பச்சை பண்ணு பட்டை அவரை, செடி அவரை அப்படியே கொத்து கொத்தாக இருந்தாங்க. அவங்களையும் பிடுங்கிட்டு 2 டொமேட்டோ இருந்தாங்க, அந்த நாட்டு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் அவரைக்காய் தக்காளி இதெல்லாம் பிடுங்கிட்டு அந்த பெயிண்ட் அடித்தவங்க எப்படி அப்படியே காயெல்லாம் பெயிண்ட்டு. ஸோ நல்லா வந்து வாஷ் பண்ணணும் போய் வாட்டரில் போட்டு. இதில் வந்து இது போட்டோம், அந்த அவரைக்காயெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேறு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிடுங்கி போட்டாச்சு. இன்னொரு பேட்ச் அவரைக்காய் போடணும். ஸோ வந்து பேக் சைடு எல்லா பக்கமும் வச்சுருக்கேங்க தொட்டியில், எங்கேயும் விட்டு வைக்கல. ஸோ எவ்வளோ பாருங்கள், இந்த அவரைக்காய் பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தாக செடி அவரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சூப்பராக வந்து. அதுவும் இல்லாமல் இவன் வந்து வச்சதுலேருந்து நம்மளுக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் பேக் சைடு வந்து யாரும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. பட் ஆனால் இந்த கேட்டு, பீகாக்கு இவங்களாம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த செடியில் நட்டு வச்சுருக்கோம் இல்லையா நம்ம ஸ்டெம்மு, அந்த கொடி போகிறதுக்காக அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுறானுங்க. ஸோ நைட்டு அப்படி தான் பண்ணி வச்சுட்டான், அப்படியே கீழே விழுந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ இப்படி தான் தள்ளி தள்ளி விட்டுறானுங்க. எங்காவது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த பக்கம் வந்தால் யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு பேக் சைடில் வச்சா, இந்த கேட்டும் பீகாக்கும் நல்லா காம்பவுண்ட் வாலில் ஏறி அதெல்லாம் தள்ளி விட்றாங்க பாருங்கள். ஒரு பேஸ்கெட் எடுத்தாச்சு. ஸோ இவங்களை எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா டெரஸ்க்கு போகிறோம். ஸோ டெரஸில் கொஞ்சம் காய் வந்துட்டுருக்குறாங்க, அவங்களையும் போயிட்டு பிக் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க வெண்டைக்காய் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 1 கேஜி 1.5 கேஜி கிட்ட நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து ஷட்டில் ஆகிட்டாங்க, கொஞ்சம் இதாகிருக்காங்க. ஸோ அகைன் வந்து திரும்ப வந்து இவங்க ஹார்வெஸ்டிங்க்கு வருவாங்க. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் ஒரு கத்திரிக்காய் இருந்தாங்க, 2 வெண்டைக்காய், அப்புறம் வந்து கொத்தவரங்காய் வந்து 2 பாட்டில் போட்டு விட்ருக்கோம். ஸோ அவங்களும் வந்து நல்லா இருந்தாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, அவங்கவுங்களுக்கு ஏற்ற அந்த காயை வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. இதில் வந்து என்னென்னா பிட்ரூக்கார்டு, அதாவது பாவக்காய் போட்டு விட்ருக்குறேன். ஸோ அவனுக்கு வந்து பந்தல் போடுறதுக்காக எப்படி அந்த சரடு இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து ஸ்டிக் பண்ணி விட்ருக்குறேன். அவன் வந்து எப்படியாவது போவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இது சம்மர் சீசனுங்க, சூப்பரான ஹார்வெஸ்டிங் தர வேண்டியது பாவக்காய். நான் லேட் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் வருவான் அப்படின்னு நினச்சிட்ருக்குறேன், பார்க்கலாம். அப்பாடா, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கஷ்டப்பட்டது எப்போயுமே வீண் போகாது. அதனால வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் ஐயோ வரலையே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் எது கொடுக்கணுமோ அது கொடுப்பான். தேங்க்யூ.